தமிழறிஞர் டாக்டர் உ.வே.சா பெயரின் விரிவாக்கம் உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குரவையும் நாட்டுப்புற பாடல்களை என கூறிய தமிழறிஞர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சைக்கிளாரை பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என புகழ்ந்துரைத்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையினின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 43. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என தம் கல்லறையில் எழுத வேண்டுமென விரும்பிய மேனாட்டு அறிஞர் ஜி.யு. போப். பகுத்தறிவு, சுயமரியாதை ஆகியவற்றை மக்களுக்கு அளிக்க அரும்பணியாற்றியவர் பெரியார். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு 1990. ஒரு கூற்று 1-2 தவறு, அதை அப்படியே விட்டுடலாம். எச்செயலையும் அறிவியல் கண்ணோட்டத்தை அணுகி ஏன், எதற்கு, எப்படி என்ற வினாக்களை எழுப்பி அறிவின் வழியே சிந்தித்து முடிவெடுப்பது பகுத்தறிவு. என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன். அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழுமனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறியவர் அம்பேத்கர். கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் பெரியார். அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே திருப்பதியும் திருத்தணியும். ம.பொ.சி. பற்றிய கூற்றுகளில் தவறானது. ம.பொ.சி. பிறந்த சென்னை பகுதி திருவல்லிக்கேணிங்கிறது தவறானது. அப்போ சரியான கூற்றுகளை படிக்கணும். சிற்றகல் ஒளி இடம்பெற்ற நூல் எனது போராட்டம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. தமிழரசு கழகத்தை தொடங்கினார் ம.பொ.சி. தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் காயிதே மில்லத். அடுத்தொரு பொறுத்துக. திருப்பாதிரி புலியூர் ம.பொ.சி.க்கு கேள்வி ஞானம் பெருக்கியவர் ஞானியார் அடிகள். அதோடு சேர்ந்ததுதான் அது. திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகள் ம.பொ.சி.க்கு கேள்வி ஞானம் பெருக்கியவர். மங்களங்கிழார் வடக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைந்த தமிழாசான். மார்சல் ஏ. நேசமணி குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர். சிலம்பு செல்வன் ம.பொ. சிவஞானம். அடுத்து தவறானது டி தவறானது. அப்போ சரியானது ஏபிசி. அதை பார்ப்போம். மாநிலத்தில் சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் 1935ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கிய ஆண்டு 1927. அம்பேத்கர் நாசிக் கோவில் நுழைவு போராட்டம் நடத்தி வெற்றி கண்ட ஆண்டு 1930. தவறானது எது? சி தவறானது. தவறானது எது? சி தவறானது. அப்போ சரியானது படிப்போம். 1920 அம்பேத்கர் பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்றார். அம்பேத்கர் ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக 1923ஆம் ஆண்டு முனைவர் பட்டம் பெற்றார். அம்பேத்கர் 1915ஆம் வருடம் பண்டைக்கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார். காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர். இவ்வுண்மையை நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக எனும் புறப்பாடலை பாடியவர் பென்னி குவைத்தியார். தவறானது எது? டி தவறானது. அப்போ சரியானது படிக்கணும். படங்களுடன் வெளிவந்த இரண்டாவது அகரமுதலி செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகரமுதலி. தமிழ் லெக்சிகன் சென்னை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டது. தமிழில் தோன்றிய முதல் அகராதி சதுர அகராதி. அடுத்தொரு பொறுத்துக. ராணி மங்கம்மாள் மக்கள் நல மேம்பாடு. தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்க இந்தியர் போராட்டம். ராமாமிர்தம் அம்மையார் தேவதாசி ஒழிப்பு முறை போராட்டம். முத்துலட்சுமி அம்மையார் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை. உற்றநோய் நோன்றல் என்னும் குரலுக்கேற்ப தன் துயர் பொறுத்து பிறர் நலம் பேணுவதில் மிகுந்த நாட்டம் கொண்டிருந்தவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார்.
காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள். தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள்.